ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து நம்ம ட்ரேடிங்கில் நிறைய டெக்னிக்கல் மெத்தட்ஸ் வந்து யூடியூப் எல்லாம் கேட்குறோம், நிறைய வந்து படிக்கிறோம், நிறைய பார்த்துட்டே இருக்கோம். பட் இன்னமும் வந்து சில பேர் வந்து எனக்கு இந்த மெத்தட் கரெக்டாக இருக்குமா, அந்த மெத்தடு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க ரியல் மணியில், இல்லை சில மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு லாஸ் ஆகுது, ஸோ வேணாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு யாரையாவது நம்பி வேறு கால்ஸ் ப்ரொவைடரையோ இல்லை வந்து வேறு யாரையோட சப்போர்ட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கும் ஸோ இந்த டெக்னிக்கல் மெத்தட்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் இதெல்லாமே சாத்தியமா, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு எந்த டெக்னிக்கல் மெத்தடையும் இது நீங்கள் ஓகே இது வந்து நல்லா இருக்கும் போல் அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு மாதிரி உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் மெத்தடு நம்பிக்கை வருதோ அந்த டெக்னிக்கல் மெத்தடை ரியல் மணியில் ஒர்க் அவுட் பண்ணாமல் முதல்ல என்ன பண்ணணும், அதில் ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து யூடியூப்பில் 99% அக்யூரசி உள்ள ஸ்ட்ராட்டஜி, 98% உள்ள அக்யூரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து டெக்னிக்கல் மெத்தட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ ஸோ இன்னும் சில பேர் ஏற்கனவே ஒரு டெக்னிக்கல் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரலாக மெத்தடை வந்து நம்ம பேரலாக ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில மெத்தட் இருக்கும். இதை எல்லாத்தையுமே எப்படி நம்ம வந்து ரியல் மணியில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கல் மெத்தட் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அப்போ அந்த கான்ஃபிடென்ட் வந்தால் தான் வந்து நம்ம வந்து அதை ரியல் மணியில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? எடுத்த உடனே இன்றைக்கி நம்ம ஒரு மெத்தடை கேட்குற உடனே நாளைக்கு போய் அதை மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்படி எல்லா மெத்தடையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட கேபிட்டலும் இருக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து பேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இந்த பேக் டெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டட் பேக் டெஸ்ட் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஆட்டோமேட்டட் பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ரியல் மார்க்கெட்டோட அந்த ஒரு நெளிவு சுழிவெல்லாம் வந்து அதில் கிடைக்காது. சும்மா நீங்கள் நைட்டு போட்டால் உடனே டேட்டா இந்த இத்தனை வருஷத்தில் இப்படிலாம் வந்திருக்கு அப்படின்றது வந்து. ஆனால் ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் போய் உட்காந்து டெக்னிக்கலாக எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஓனாக டிசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணணும் போது அங்கே நிறைய மைண்டில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் ஆகும். அது எல்லாத்தையும் வந்து ஒரு சும்மா ஒரு ஆட்டோமேட்டட் பண்ணுறதுனால உங்களால் கொண்டு வர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு என்னதான் சரியான தீர்வு அப்படின்னா, ஸோ நான் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு டெக்னிக்கல் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் பேரலாக நான் வந்து இன்னொரு டெக்னிக்கல் மெத்தடை, அது வந்து ஒரு கிமு காலத்துலேருந்து இருக்கிற ஒரு டெக்னிக்கல் மெத்தட் தான், அதுக்கு பேக் டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. பட் இருந்தாலுமே அதை வந்து அதில் நம்ம பண்ணும்பொழுது எப்படிலாம் வந்து என்ன தப்பு நடக்கும் சரி நடக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பேக் டெஸ்ட் வந்து நானும் வந்து கிட்டத்தட்ட 3 months பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை எந்த மெத்தடை நீங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுதும் இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் பண்ணாமல் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகாதீங்க அப்படின்றதுக்காக தான் என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு செலவும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஜெரோதாவோட யூஸராக இருந்தால் சென்சிபிள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வர்ச்சுவல் ட்ரேடு நீங்கள் ரியல் டேட்டா எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி அங்கே வரும். நீங்கள் அதில் இந்த பண்ண போகிறோம். ஸோ நம்ம சென்சிபிளில் பண்ண அந்த டேட்டாவை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி அங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம், அதோட ரிசல்ட் என்ன, இந்த ரிசல்ட் உங்களுக்கு எப்படி கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம லைவாக பார்க்கலாம் வாங்க. எஸ் சார், இப்போ நம்ம பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சென்சிபிள், ஆக்சுவலி இந்த சென்சிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ப்ரொவைடர். உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து தெரியும், யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பே பண்ணி சில டேட்டா ப்ரொவைடர்கிட்டேருந்து டேட்டாவை வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா அடிப்படையில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்கர்ஸே நம்மளை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையிலையும் என்கரேஜ் பண்ணுற வகையிலையும் சில பிளாட்ஃபார்மில் வந்து அந்த டேட்டா ப்ரொவைடரை இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜெரோதா வந்து இப்போ இந்த சென்சிபிளை வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுடைய ட்ரேடருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2-3 months முன்னாடி பார்த்தீங்கன்னா நானே வந்து சென்சிபிளில் வந்து பெய்டு சப்ஸ்கிரைபராக தான் இருந்தோம் ஒரு சில வசதிக்காக. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மான ஜெரோதா உருவாக்குறதுக்கு பதிலாக அந்த பிளாட்ஃபார்ம் கூட அவங்க ஒரு டைப் பண்ணி இதை வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த சென்சிபிளில் போனீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அது கம்ப்ளீட்டாக நீங்கள் சென்சிபிளில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தனியாக ஒரு யூடியூப் சேனல் அவங்களுடைய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். பட் இதெல்லாம் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி இது பண்ணுறது, அப்புறம் P&L வந்து வெரிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ வர்ச்சுவலாக ஒரு மெத்தடை வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சென்சிபிளில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஜெரோதா யூஸராக இருந்தால் இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் ஒரு லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய ஸ்ட்ராட்டஜி பில்டர்னு அவங்களே ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜியும் கொடுப்பாங்க.
பட் இதெல்லாம் வந்து அதில் இருக்கிறத டேட்டாவை நிறைய டேட்டாஸ் இருக்குது, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி அவைலபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி நம்மளுக்கு தேவையான வசதிகளை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ இதில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த சென்சிபிள் வந்து இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெரிஃபைடு P&L அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து என்னுடைய பேஜ் ஆக்சுவலி வந்து. ஸோ இதில் வந்து இந்த வெரிஃபைடு P&L இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடேவோட ட்ரேட் டீட்டெயிலு. இந்த வெரிஃபைடு P&L அப்படின்றது எதனால் வந்துச்சு அப்படின்னா, இந்த நிறைய வந்து கோர்ஸ் செல்லர் டிப்ஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ப்ரோக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய எடிட் பண்ணி டெய்லியும் ப்ராஃபிட் காட்டலாம், இவ்வளோ ப்ராஃபிட் அவ்வளோ ப்ராஃபிட் காட்டுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து இந்தியா லெவலில் பெரிய ஒரு ஸ்கேம்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரிஜினலாகவே ட்ரேட் பண்ணுறது இல்லை, இல்லைனா லாஸ் வரும், அதை எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் யாராவது ஒருத்தர் அத்தன்டிகேட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த சென்சிபிள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டை நம்பாதீங்க, எங்களோட இந்த மாதிரி வெரிஃபை பண்ண P&L மட்டும் நம்புங்க அப்படின்றதுக்காக வந்து இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்மளுடைய P&L வந்து டெய்லியுமே நான் வந்து வெரிஃபை பண்ணுவேன். இது வந்து இதுக்காக கிடையாது, ஜஸ்ட்டு வந்து இதில் முன்னாடி நான் வந்து யூடியூப்ல இதை அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ இதில் வந்து ஒரு அப்டேட் பண்ணுறதுனால ஒரு யூஸ் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு கோர்ஸ் செல்லரோ ஒரு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை, இதை நம்ம ஏன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் ஆனால் ரெகுலராக வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் செல்லர்கிட்ட போகிறதா இருந்தாலும் ஒரு டிப்ஸ் ப்ரொவைடர்கிட்ட போகிறதா இருந்தாலும் முதல்ல அவங்க வந்து ஆக்டிவான ட்ரேடரா அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் யூடியூபருக்குன்றது வேற, ட்ரேடர்ன்றது வேறு. ஓகேங்களா, யூடியூப்பில் ட்ரேடிங் பற்றி நிறைய பேர் பேசலாம், பட் அவங்க ஆக்டிவாக ட்ரேடராக இருந்தால் மட்டும்தான் அதில் அது பேசுகிறதுக்குலேயும் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரேடர். இப்போ நம்ம வந்து என்ன மெயின் கான்செப்ட் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த வர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிற நீங்கள் வந்து அந்த வர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோவை வந்து நீங்கள் அந்த வர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோவை கிளிக் அந்த வர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் நினைக்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரீ மணியில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு சொந்த மணியை போட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த 1,32,000 ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரிஜினல் ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா இதில் வரது வந்து நான் வர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே டைரக்ஷனல் செல்லிங்கு இப்போ நான் வெரிஃபை P&L காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய ஒரிஜினல். ஸோ இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்த உடனே ஒரு அமௌண்ட்டு போட்டு போகிறதுக்கு முன்னாடி அது ரியல் மணியில் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ஃபேக் மணியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்காக தான் நான் கிட்டத்தட்ட வந்து டெய்லியுமே ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்தாக வந்து நான் வந்து டெய்லியுமே இந்த ட்ரேடு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதான் அதோட டீட்டெயில். ஸோ இப்படி நான் எடுத்துகிட்டு இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 4 மந்தில் என்னுடைய இன்றைக்கி வந்து 1,32,000 ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 4 மந்த்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்ததுனால இது ஒரு ப்ராஃபிட்டபிள் சிஸ்டமாக தான் இருக்குது அப்படின்றது தான் இதோட முடிவு. ஸோ இதை நம்ம இன்னும் எவ்வளோ நாள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துட்டு ரியல் மணிக்கு போகலாம். இது ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ஆதி காலத்து ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி, இது ஒரு 920 ஷார்ட் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த 920 ஷார்ட் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜியை வந்து நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு வகையில் வந்து அதே 920 ஸ்ட்ராட்டலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எங்கேயோ ஒரு கோர்ஸில் கற்றுக்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்க்குறீங்க, அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ந்து அதை வந்து ட்ரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வர்ச்சுவல் மணியில் ஸோ அந்த சிஸ்டம் வந்து பாசிட்டிவாக இருக்கா, அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதாவது நான் எடுத்த உடனே என்னென்னா, எதுவுமே ஒரு நாளில் ப்ராஃபிட்டாக இருக்குது, லாஸாக இருக்குது, இல்லை ஒரு வாரம் பண்ண லாஸாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அது தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் அதோட ப்ராஃபிட் லாஸு நம்ம ரியலாக என்னன்றதை உணர முடியும். நம்ம 2 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் எந்த ஒரு முடிவுக்கும் நம்ம வர முடியாது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே அதில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வரும், அந்த சிஸ்டத்து மேலே ஒரு நம்பிக்கையும் வரும். அந்த வகையில் ஆல்ரெடி எனக்கு இந்த 920 ஸ்ட்ராட்டல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சாலுமே அது டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது போகுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை வந்து டெய்லியுமே பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்படி பார்க்கும்போது 4 மந்த்ஸில் இந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இது வந்து எவ்வளோ லாட்டுக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 7 லாட், அதாவது 105 குவான்டிட்டிக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம வர்ச்சுவலாக பண்ணுறோம், அது ஒரு ரவுண்டாக 100 நம்பரில் இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த இதில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட் வந்து இங்கே விஷயம் கிடையாது. நான் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா,
நீங்கள் எந்த ஒரு சிஸ்டத்துக்கு பின்னாடியே தேடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிஸ்டத்தை எடுத்து அந்த சிஸ்டத்தில் தொடர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் படித்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அல்ல நீங்களே கண்டுபிடிச்ச சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ட்ரேடிங் மெத்தடாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும் பொழுது தான் அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்ல, இப்போ ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள், அந்த மெத்தடையுமே நான் ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து வர்ச்சுவல்லாம் கிடையாது, பட் டெய்லி பேசிஸில் வந்து அப்போ மேனுவல் ரெக்கார்டாக பண்ணிட்டு தான் நான் அந்த சிஸ்டத்தை வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் இப்போ அடுத்து பேங்க் நிஃப்டி ட்ரேடும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.